வணக்கம். புகையில்லா மின்சாரம் என்ற புதிய தொழில்நுட்பம் உருவாவதற்கு முன்னோடியாக 2060க்குள் பூஜ்ஜிய கார்பன் இலக்குகளை அடைவதற்கும் நிலக்கரி பயன்பாட்டில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமாகும். அந்த பின்னணியில் புதிய தொழில்நுட்பமான ஜீரோ கார்பன் எமிஷன் டைரக்ட் கோல் ஃபியூல் செல் ZCDCFC தொழில்நுட்பம் மூலம் ஒரு தீர்வை உருவாக்கியுள்ளனர். சென்சன் பல்கலைக்கழகத்தின் சைனா ஷி ஹெப்பிங் தலைமையிலான குழுவினால் உருவாக்கப்பட்டு இந்த ZCDCFC தொழில்நுட்பத்தை நிலக்கரியை எரிக்காமல் நேரடியாக மின்சாரமாக மாற்றும் ஒரு மின் வேதியியல் புரட்சியாகும். இது நிலக்கரியை ஒரு அழுக்கு பொருளாக பார்ப்பதற்கு பதிலாக ஒரு மின் வேதியியல் பேட்டரியாக மாற்றுகிறது. நிலக்கரி சார்ந்த பொருளாதாரங்கள் தங்கள் சொத்துக்கள் பயனற்றதாக ஸ்டாண்டர்ட் அசட் மாற்றுவதை தவிர்க்க இது தொழில்நுட்பம் ஒரு சாத்தியமான மூலப்பாதையாகும். நமது தமிழ்நாட்டிலும் மன்னார்குடியில் உள்ள நிலக்கரி படிமம் மிக ஆழத்தில் 650 அடி ஆழத்தில் கிடைப்பதை இந்த தொழில்நுட்பம் மூலம் நாம் பயன்படுத்தினால் நமது நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் புகையில்லா மின்சாரம் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. ZCDCFC தொழில்நுட்ப மதிப்பீட்டு அறிக்கை நிலக்கரி எரிசக்தி கட்டமைப்பில் ஒரு மின்வேதியியல் புரட்சி. 1. அறிமுகம். நிலக்கரி பயன்பாட்டில் புதிய முன்னுதாரணம். இன்ட்ரடக்ஷன். A new paradigm in coal utilization. பாரம்பரிய நிலக்கரி எரிப்பு முறையானது உலகளாவிய கார்பன் உமிழ்வில் பெரும் பங்கை வகிப்பதோடு தற்கால காலநிலை மாற்ற இலக்குகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் உள்ளது. நிலக்கரி வளம் மிக்க நாடுகள் தங்கள் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதே சமயம் 2060க்குள் பூஜ்ஜிய கார்பன் இலக்குகளை அடைவதற்கும் நிலக்கரி பயன்பாட்டில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும். இந்த பின்னணியில் ஜீரோ கார்பன் எமிஷன் டைரக்ட் கோல் ஃபியூல் செல் ZCDCFC தொழில்நுட்பம் ஒரு மூலோபாய தீர்வாக உருவெடுத்துள்ளது. ஷென்சென் பல்கலைக்கழகத்தின் ஷென்ஜென் யூனிவர்சிட்டி ஷியே ஹெப்பிங் தலைமையிலான குழுவினால் உருவாக்கப்பட்ட இந்த ZCDCFC தொழில்நுட்பம் நிலக்கரியை எரிக்காமல் நேரடியாக மின்சாரமாக மாற்றும் ஒரு மின்வேதியியல் புரட்சியாகும். இது நிலக்கரியை ஒரு அழுக்கு எரிபொருளாக பார்ப்பதற்கு பதிலாக ஒரு மின்வேதியியல் பேட்டரியாக மாற்றுகிறது. நிலக்கரி சார்ந்த பொருளாதாரங்கள் தங்கள் சொத்துக்கள் பயனற்றதாக ஸ்ட்ராண்டட் அசெட்ஸ் மாறுவதை தவிர்க்க இத்தொழில்நுட்பம் ஒரே ஒரு சாத்தியமான மூலோபாய பாதையாகும். 2. தொழில்நுட்ப ஒப்பீடு. எரிப்பு முறை வர்சஸ் மின்வேதியியல் ஆக்சிஜனேற்றும். டெக்னிக்கல் கம்பேரிஷன். கம்பஸ்டன் வர்சஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்சிடேஷன். எரிசக்தி மாற்றத்தில் ZCDCFC தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை அதன் தனித்துவமான மின்வேதியியல் செயல்முறை மூலம் அறியலாம். இது பாரம்பரிய வெப்ப ஆற்றல் இயந்திரங்களின் ஹீட் என்ஜின்ஸ் அடிப்படை வரம்புகளை மாற்றியமைக்கிறது. செயல்முறை விளக்கம். ZCDCFC முறையில் நிலக்கரி முதலில் நசுக்கப்பட்டு உலர்த்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பின் எரிபொருள் கத்தின் அனோட் அறைக்குள் செலுத்தப்படுகிறது. கேத்தோட் பகுதியில் ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது. அனோடில் உள்ள நிலக்கரி துகள்கள் ஆக்சைடு மெம்பரேன் வழியாக மின்வேதியியல் ஆக்சிஜனேற்றத்திற்கு உள்ளாகி நேரடியாக எலக்ட்ரான்களை விடுவிக்கின்றன. இதன் மூலம் இயந்திர சுழற்சிகள் இன்றி நேரடி மின்சாரம் கிடைக்கிறது. அனோட் வெளியேற்றத்தில் கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு மிகவும் உயர் தூய்மையானதாக ஹை பியூரிட்டி இருப்பதால் அதை சேகரிப்பதும் வேதிப்பொருட்களாக மாற்றுவதும் எளிதானது. தொழில்நுட்ப ஒப்பீட்டு அட்டவணை. காரணி. பாரம்பரிய எரிப்பு முறை ZCDCFC மின்வேதியியல் முறை இயக்க முறைமை. நிலக்கரி எரித்து வெப்பம் மூலம் நீராவியை உருவாக்கி டர்பைன்களை இயக்குதல். மின்வேதியியல் ஆக்சிஜனேற்றம் மூலம் நேரடி வேதியியல் மின்மாற்றீடு. இயந்திர பாகங்கள் டர்பைன்கள் மற்றும் நீராவி சுழற்சிகள் அவசியம். உராய்வு இழப்புகள் அதிகம். இயந்திர பாகங்கள் மற்றும் டர்பைன்கள் தேவையில்லை. பராமரிப்பு செலவு குறைவு. கார்பன் வெளியேற்றம். நைட்ரஜன் கலந்த குறைந்த தூய்மையுள்ள புகை. பிடிப்பது கடினம் மற்றும் செலவுமிக்கது.
அனோடில் உயர் தூய்மையான CO2 உருவாக்கம், ஆன்-சைட் பிடிப்பு மற்றும் நேரடி மாற்றம் சாத்தியம். 3. ஆற்றல் திறன் மற்றும் பொருளாதார துணை விளைவுகள் எஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமிக் பைப்ராடக்ட்ஸ். ZCDCFC தொழில்நுட்பத்தின் மிக முக்கியமான மூலோபாய வெற்றி அது கார்னோட் சுழற்சி வரம்பை கார்னோட் சைக்கிள் பேரியர் உடைப்பதாகும். திறன் பகுப்பாய்வு பாரம்பரிய மின் நிலையங்கள் வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவதால் வெப்ப இயக்கவியல் விதிகளின்படி தெர்மோடைனமிக்ஸ் அவற்றின் திறன் 40% என்ற வரம்புக்குள்ளேயே முடக்கப்பட்டுள்ளது. ஆனால் ZCDCFC வெப்ப இயந்திர இழப்புகளை தவிர்ப்பதால் இந்த 40% என்பது அதன் திறனின் தொடக்க புள்ளியாகவே ஃப்ளோர் கருதப்படுகிறது. இது கோட்பாட்டு ரீதியாக மிக உயர்ந்த திறன் உச்சநிலையை எட்டும் சாத்தியம் கொண்டது. துணை விளைவுகளின் மூலோபாய மதிப்பு அனோட் அறையில் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு மற்ற வாயுக்களுடன் கலக்காத உயர் தூய்மையான நிலையில் இருப்ப